ஒரு நாளைக்கு 7 தடவையா கரண்ட் கட் பண்ணுவீங்க. இந்த கதிரடிக்கும் வெயில்ல. அதுவும் நைட்டு நேரத்துல 4 மணி நேரம் கரண்ட் இல்லாம மனுஷன் எப்படி நிம்மதியா தூங்குவான்? இது நாங்க கேக்குற கேள்வி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சென்னை அம்பத்தூர் பகுதி மக்கள் ஆவேசத்தோட அதிகாரிகளை பார்த்து கேட்ட கேள்வி. தினமும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா கண்ணை அசரலாம்னு நினைச்சா சுட்டெரிக்கும் மின்வெட்டால் சென்னை மக்கள் நரக வேதனையை அனுபவிச்சு வராங்க. இதனால பொறுமை இழந்த அம்பத்தூர் மக்கள் நடுராத்திரியில ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்தியதால ஒட்டுமொத்த சென்னை அம்பத்தூர் பகுதியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஆமாங்க, கடந்த 25 நாட்களுக்கும் மேலாக சென்னை அம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான மின்வெட்டு ஏற்பட்டு மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. பகல்ல தான் கரண்ட் இல்லனா நைட்லயும் விடிய விடிய பவர் கட் பண்றாங்க. நேத்து மட்டும் 7 முறைக்கு மேல கரண்ட் போயிருக்கு என பொதுமக்கள் கண்ணீரோடும் ஆத்திரத்தோடும் குற்றம் சாட்டுறாங்க. இத பத்தி கேட்கறதுக்கு மின்சார வாரிய ஆபீஸுக்கு போனா அங்க எந்த ஒரு உயரதிகாரியும் இல்ல, முறையான பதிலும் இல்ல. இதனால கொதித்தெழுந்த பொதுமக்கள் அம்பத்தூர் மேனாம்பேடு பகுதியில் திரண்டு விடிய விடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரிடமும் மக்கள் ஆவேசமாக வாக்குவாதம் செய்ததால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளிச்சது. ஒரு பக்கம் மின் வாரியத்தின் அலட்சியம்னா இன்னொரு பக்கம் சமூக விரோதிகளின் அட்டகாசம் தாங்க முடியல. சென்னை ஆவடி பகுதியில் மின்சாரத்தை பகிர்ந்தளிக்கும் மெயின் பாக்ஸில் இருக்கும் பியூஸ் கரியரை சமூக விரோதிகள் சிலர் சர்வசாதாரணமா திருடிட்டு போற அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. ஏற்கனவே கரண்ட் இல்லாம மக்கள் தவிச்சிட்டு இருக்க வேளையில இப்படி பியூஸ் கரியரை திருடி ஒட்டுமொத்த பகுதியையும் இருளில் மூழ்கடிக்கும் இந்த சமூக விரோதிகளின் செயல் மிக வேதனை அளிக்கிறது. இவங்க திருடிட்டு போறதால பல மணி நேரம் கரண்ட் வராம மக்கள் சின்ன குழந்தை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒட்டுமொத்த பொதுமக்களின் கேள்வியாக இருக்கு. இங்கேதான் மக்கள் ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையும் காவல்துறையையும் தன் கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? மக்களுக்கு அடிப்படை தேவையான தடையற்ற மின்சாரத்தை வழங்க வேண்டிய மின்சார வாரியமும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி திருடும் சமூக விரோத கும்பலை ஒடுக்க வேண்டிய காவல்துறையும் உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த தொடர் மின்வெட்டு பிரச்சனைக்கும் ஆவடி பியூஸ் திருட்டு சம்பவத்திற்கும் முதல்வர் விஜய் அவர்கள் கடுமையான மற்றும் உடனடி நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நேயர்களே, உங்க பகுதியிலையும் இந்த மாதிரி கடுமையான மின்வெட்டு பிரச்சனை இருக்கா? இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.